ஹாய் மைலாக்ஸ் அண்ட் கல்டாக்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங் வீடியோ போட போகிறோம். வெல்கம் டு கோட் டாக்ஸ் பிளேலிஸ்ட். ஸோ நம்ம வந்து கண்டினியூஸாக ஒரு 72 ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி போட்டுட்ருக்கோம். கடைசியாக எப்போ போட்டோம்? ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டேன். 3 சம் வேணும் கேட்டிருந்தாரு அப்படின்னு போட்டிருந்தோம். கண்டினியூஸாக நம்ம 2 சம் 3 சம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் இறங்கிடலாமே அப்படின்ட்டு லிங்க்டு லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர் இறங்கியிருக்கோம். இன்றைக்கி வந்து அந்த ஷீட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லிங்க்டு லிஸ்ட் சைக்கிள் அப்படிங்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் லீட் கோடில். ஸோ பிஃபோர் சால்விங் தட் ப்ராப்ளம் லெட் மீ கிவ் யூ வெரி ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் அபவுட் லிங்க்டு லிஸ்ட். லிங்க்டு லிஸ்ட்டுக்கும் ஆரேக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நான் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா யூ வில் கெட் டு நோ வாட் இஸ் லிங்க்டு லிஸ்ட். அரேயில் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கும். லெட்ஸே வந்து ஆப்ரஹாம் நான் இருக்கேன், நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நவீன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நானும் நவீனும் வந்து பக்கத்தில் உட்காந்துருப்போம். ஸோ அப்படி பக்கத்தில் நவீனுக்கு பக்கத்தில் முழுமே உட்காந்துருந்தாப்புலன்னா பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதுதான் அரே. லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருப்பேன், எனக்கு அடுத்த ஆள் வந்து அந்த இடத்துல வேற ஒரு இடத்துல உட்காந்துருப்பான். நான் அப்போ என்ன பண்ணுவேன்னா நான் அப்படி கை காட்டுவேன், நான் இங்கே உட்காந்துருக்கேன், எனக்கு அடுத்த ஆள் அங்கே உட்காந்துருக்கான் அப்படின்ட்டு. நம்ம ஆள் நவீன் வந்து எனக்கு அடுத்த ஆள் வந்து இன்னொரு இடத்துல உட்காந்துருக்கான் அப்படின்ட்டு உட்காந்துருக்க இடத்த மட்டும் கை காட்டுவாப்புல. அப்படி கை காமிச்சாப்புலன்னா அதுதான் வந்து லிங்க்டு லிஸ்ட். ஸோ பேசிக்காக லிங்க்டு லிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸாக இருக்கும். அரேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலமெண்ட்ஸாக வந்து இருக்கும். சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸை கம்மா வச்சு செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. லிங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நோடு இருக்கும். ஒரு நோடுக்குள்ளே அதோட டேட்டா, அதுக்கப்புறம் அதோட நெக்ஸ்ட் எலமெண்ட்டோட அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ் இருக்கிறது தான் வந்து பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்காக நான் வந்து உங்களுக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சி இங்கே காட்டுறேன். ஸோ ஒரு லிங்க் லிஸ்ட்டில் ஒரு நோடுக்குள்ளே அதோட டேட்டா இருக்கும் அண்ட் அதோட நெக்ஸ்ட் எலமெண்ட்டோட அட்ரஸ் இருக்கும். லெட்ஸே இங்கே வந்து ஆப்ரா நான் இருக்கேன் அப்படின்னா நான் இந்த இடத்துல இருக்கேன், எனக்கு அடுத்த இடத்துல வந்து நவீன் இருக்கான். நவீன் வந்து ஒரு 4வது பெஞ்சில் இருக்கான் அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல வந்து 4th பெஞ்ச் அப்படின்னு போட்டு அவனோட அட்ரஸ் மட்டும் நான் கொடுத்துருவேன். ஸோ இப்போ அடுத்த எலமெண்ட் நோடு பார்த்தீங்கன்னா அந்த 4வது பெஞ்சில் தான் அவன் இருக்கான் அப்படிங்கிறத தெரியும். அப்போ இந்த பாயிண்டர் வந்து நவீன் இருக்கிற இடத்த வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ அதுதான் வந்து பாயிண்டர். இந்த இது வந்து இங்கே இருக்கான் அப்படிங்கிறோம். இப்போ நவீன் வந்து முகுந்த வந்து எத்தனாவது பெஞ்சில் இருக்காப்புலன்னா ஒரு 12வது பெஞ்சில் உட்காந்துருக்காப்புல அப்படிங்கிறது நவீன் தான் சொல்லுவான். அவனோட நோடில் இருக்கும், அவன் இந்த அட்ரஸில் இருக்கான் அப்படின்னு. ஸோ நவீனோட நோட்டில் பார்த்தீங்கன்னா முகுந்த இருக்கிறதுக்கான இடம் இருக்கும், அட்ரஸ் இருக்கும். எங்களுக்கு முகுந்தனுக்கு அடுத்து யாருமே இல்லை அப்படின்னா இந்த பாயிண்டர் வந்து நல்லா ஆயிடும். அப்போ ஆப்ராவோட பாயிண்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிங்க்டு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெட்டுன்னு இருக்கும். ஹெட்டு பாயிண்டர் தான் வந்து ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட அட்ரஸ் வந்து ஹோல்டு பண்ணும். ஹெட்டு வந்து நான் லெட்ஸே வந்து ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கேன் அப்படின்னா ஆப்ரா வந்து ஃபஸ்ட்டு பெஞ்சில் இருக்கான் அப்படிங்கிறத ஹெட்டு தான் வந்து சூஸ் வச்சுருக்கோம். ஸோ இப்படி தான் கைஸ் லிங்க்டு லிஸ்ட் வந்து டேட்டா வந்து இது பண்ணுது. இப்போ நான் வந்து ஒரு அனாலஜியாக சொல்கிறேன். கம்ப்யூட்டரில் எப்படி இருக்குன்னா அரேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ரா நவீன் முகுந்தன் அப்படி இருக்காங்க. இப்போ நான் வந்து நவீன் எடுக்கணும்னா அவனோட இண்டெக்ஸ் பொசிஷன் வச்சு நான் ட்ரை பண்ணலாம். ஸோ நவீன் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கான், ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற ஆளை போய் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு அரேல சொல்ல முடியும். பட் லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பாயிண்டர் மூலயமா தான் வந்து அந்த இதை எடுக்க முடியும். ஸோ அப்போ என்னென்னா ஹெட் வழியாக போகணும். ஃபஸ்ட்டு ஆப்ரா பாரு, அப்புறம் நவீன். ஆப்ரா வந்து நவீன் எங்கே இருக்காங்கிற சொல்லுவான். ஸோ அது மூலயமா நீ நவீனை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் தான் வந்து லிங்க் லிஸ்ட். இப்படி தான் வந்து லிங்க் லிஸ்ட்டோட எலமெண்ட்ஸ் டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு நம்ம வந்து லீட் கோடில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அந்த ப்ராப்ளம் தான் வந்து லிங்க்டு லிஸ்ட் சைக்கிள். பேசிக்காக நான் வந்து இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சைக்கிள்டு லிங்க் லிஸ்ட் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில நோடு வந்து திரும்ப வந்து அதே இதுக்குள்ளே வந்து கண்டினியூவாக வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. லெட்ஸே இப்போ வந்து முகுந்தனுக்கு அடுத்து வந்து முகுந்தன் வந்து திரும்ப வந்து ஆப்ராவே வந்து பாயிண்ட் பண்ணுறாப்புல அப்படின்னா ஆப்ராவோட இது என்னென்னா ஃபஸ்ட்டு பெஞ்ச். திரும்ப ஃபஸ்ட்டு பெஞ்சே வந்து சொன்னாப்புலன்னா
என்ன ஆகுதுன்னா இந்த இது வந்து உங்களுக்கு ஒரு சைக்கிள்டு லிங்க் லிஸ்ட்டாக மாறிடுச்சு. இப்போ வந்து இது வந்து ஒரு சைக்கிள் லிங்க் லிஸ்ட். திரும்ப முகுந்தன் திரும்ப ஆப்ராவே வந்து பாயிண்ட் பண்ணுறாப்ல. இந்த மாதிரி வந்து ஒரு சில லிங்க்டு லிஸ்ட் இருக்குது. அப்படி இருந்துச்சு பாயிண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அது ட்ரூ. சப்போஸ் பாயிண்ட் பண்ணலை அப்படின்னா அது ஃபால்ஸ். இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிச்சி போட போகிறோம். ஸோ இந்த இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு அல்காரிதம் இருக்குது. அந்த ஆள் பேர் ஃப்ளாய்ட்ஸ் டார்டாய்ஸ் அண்ட் ஹேர் அல்காரிதம். இந்த சின்ன வயசில் எல்கேஜி படிக்கிறப்போ ஒரு கதை கேட்டிருப்போம்ல, அந்த முயலும் ஆமையும் கதை, அதே மாதிரி தான். ஸோ இந்த லிங்க் லிஸ்ட்டை சால்வ் பண்ணுறதுக்கு 2 பாயிண்டர் யூஸ் பண்ண போகிறோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த லிங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டுங்கிற பாயிண்டர் தான் ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரியே நம்ம வந்து 2 பாயிண்டர் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த 2 பாயிண்டர் வச்சு மேனிப்புலேட் பண்ணி நம்ம வந்து சைக்கிள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த அல்காரிதமோட ஒரு மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி. நம்ம வந்து இங்கே இருக்கிற ஒரு டெஸ்ட் கேசஸ் எடுத்துப்போம். 3 to -4 இதை நம்ம எடுத்துக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு இதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் கேஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்மக்கிட்ட 3 to 0 and -4 இருக்குது. 3 வந்து 2 பாயிண்ட் பண்ணுது, 2 வந்து 0 பாயிண்ட் பண்ணுது, 4 வந்து 0 வந்து -4 பாயிண்ட் பண்ணுது. அகெயின் இந்த -4 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வந்து பாயிண்ட் பண்ணுது. அக்கார்டிங் டு த டெஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், -4 வந்து உங்களுக்கு வந்து 2 வந்து பாயிண்ட் பண்ணுது. ஸோ -4 வந்து 2 பாயிண்ட் பண்ணுதா? ஆல்ரைட். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஹெட் பாயிண்ட் தான் வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆல்ரெடி வி ஹேவ் அ பாயிண்டர் ஹெட். இங்கே வந்து கோட்லேயே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஹெட்னு ஒரு பாயிண்டர் இருக்கும் இல்லையா, இதுதான் வந்து வெரி ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து அதோட அட்ரஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 2 பாயிண்டர் எடுத்துக்க போகிறோம், அதை வந்து ஹெட்டில் அட்டாச் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அந்த 2 பாயிண்டர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்டாய்ஸ் அண்ட் ஹேர், ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர். நம்ம கிட்ட இப்போ வந்து 2 பாயிண்டர் இருக்க போது, ஒன்று வந்து ஸ்லோ, இன்னொன்று வந்து ஃபாஸ்ட் பாயிண்டர். இங்கே வந்து இந்த இதை வந்து நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து நான் ஃபாஸ்ட் பாயிண்டராக எடுத்துக்கிறேன். ஆல்ரைட். இப்போ இந்த 2 பாயிண்டருமே பார்த்தீங்கன்னா ஹெட்டை நோக்கி தான் இருக்கும் இனிஷியலாக. இப்போ இது 2 பாயிண்டர் இதில் இருக்கும். நம்ம 2 பாயிண்டர் பார்த்தோம்ல அந்த மாதிரி தான். பட் 2 பாயிண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் மோஸ்ட் அரேலேருந்தும் ரைட் மோஸ்ட் அரேலேருந்தும் அப்படி மேனிப்புலேட் பண்ணி வரும். இந்த ஸ்லோ ஃபாஸ்ட் பாயிண்டர் பார்த்தீங்கன்னா வெரி ஃபஸ்ட் எலமெண்ட்லேருந்து மேனிப்புலேட் ஆகும். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸ்லோ பாயிண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பாக நவுற மாதிரி நான் கோடு எழுத போகிறேன். ஆனால் ஃபாஸ்ட் பாயிண்டர் 2 ஸ்டெப்பாக போகிற மாதிரி நான் வந்து கோடு எழுத போகிறேன். ஸோ இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் பார்த்தீங்கன்னா ஸ்லோ பாயிண்டரோட ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறதுனால ஃபாஸ்ட் பாயிண்டர் சீக்கிரமாகவே வந்து இந்த சைக்கிளை வந்து இப்படி திரும்ப ஒரு ரொட்டேஷன் வந்துட்டு போயிடும் ஸ்லோ பாயிண்டர் வரதுக்கு முன்னாடி. அப்படி இருக்கிறப்போ ஒரு கட்டத்தில் ஸ்லோ பாயிண்டரும் ஃபாஸ்ட் பாயிண்டரும் மீட் பண்ணிக்கும். அப்படி மீட் பண்ணிருச்சுனாலே அந்த இடத்துல வந்து ஒரு சைக்கிள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் அது மீட் பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல சைக்கிள் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா சைக்கிள் இல்லை. ஏன்னா பிகாஸ் இந்த இடத்துக்கு அப்புறம் வந்து எந்த பாயிண்டருமே இல்லை, இது ஒரு சிங்கிள் எலமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் இந்த பாயிண்டரே இல்லை அப்படின்னா 4க்கு அப்புறம் என்ன பாயிண்டர் இருக்கும் நம்ம பார்த்தோம்னா நல் பாயிண்டர் இருக்கும். நல் பாயிண்டர்னு வந்துட்டாலே இந்த லூப் வந்து நிப்பாட்டிடு அப்படின்னு நம்ம வந்து கோடு அதுக்கேற்ற மாதிரி எழுதிடுவோம். ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட் ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர். இது வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா லீனியர் டைம் காம்ப்ளெக்சிட்டியில் போகும். தட் இஸ் பிக் ஆஃப் n. அதாவது லீனியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்கிறேன். இப்போ லெட்ஸ் சே வந்து இந்த 2 0 -4 வந்து ஒரு சர்க்கிளாக எடுத்துப்போம். ஐ மீன் இப்படி தானே அந்த சைக்கிளாக தானே போயிட்டுருக்கு, அதனால். ஸோ இப்போ அந்த 2 0 4ங்கிற சைக்கிள்குள்ளே நான் வந்து ஒரு ஏரோ மார்க் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம். அப்படின்னா இப்போது இந்த இடத்துல வந்து இப்போ வந்து இதுக்கும் இருக்கிற கேப் பார்த்தீங்கன்னா 3. நம்ம ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக லெட்ஸ் சே வந்து ஒரு 10 கேப் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல வந்து இந்த 2க்கும் 4க்கும் நடுவில் 10 நோடு இருக்குது. 10 நோடை கடந்து அடுத்த சைக்கிள் வருதுன்னு வச்சுப்போம். இப்போது என்னோட ஸ்லோ பாயிண்டர் வந்து ஸ்லோ பாயிண்டரும் ஃபாஸ்ட் பாயிண்டரும் இங்கே ஆரம்பிக்குமா? இப்படி ஆரம்பிக்கிறப்போ ஸ்லோ பாயிண்டர் ஒரு ஸ்டெப் போகிறப்போ ஃபாஸ்ட் பாயிண்டர் 2 ஸ்டெப்பு இப்படி போகும். அப்போது நல்லா கவனிங்க,
இந்த இடத்துல ஸ்லோ பாயிண்டர் பார்த்தீங்கன்னா 10 விட ஒரு ஸ்டெப்பு வந்து முன்னாடி போகுது. 10 விட ஒரு ஸ்டெப் முன்னாடி போகுது. அதே மாதிரி அந்த 10லேருந்து ஃபாஸ்ட் பாயிண்டர் 2 ஸ்டெப்பு திரும்ப பின்னாடியிலேருந்து உங்களை பிடிச்சிட்டு இழுக்குது. அப்போது ஒரு ஸ்டெப்பு போகிற அந்த இதை வந்து -2 ஸ்டெப்பு வந்து இது வந்து ஈடு கொடுக்கும். அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இட்டரேஷன்லேயும் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இதோட வேல்யூ வந்து = 9ன்னு வரும். ஸோ அடுத்த இட்டரேஷனில் பார்த்தீங்கன்னா இது வந்து 9 + 1 - 2 அப்படிங்கிறப்போ அடுத்து 8. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது லீனியராக குறைஞ்சிட்டு இருக்கு. 10, 8, 7, 6, 5ன்னு ஒரு இட்டரேஷன்லேயும் நம்மளுக்கு வந்து கிட்ட நெருங்கிக்கிட்டே வரும். ஸ்லோ பாயிண்டரும் ஃபாஸ்ட் பாயிண்டரும் நெருங்கிக்கிட்டே வந்து ஒரு கட்டத்தில் மீட் ஆகும். 0ங்கிறப்போ மீட் ஆகிறப்போ ஓகே தேர் எக்ஸிஸ்ட் அ சைக்கிள். இப்போ நம்ம 10ல் பார்த்தோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் நடுவில் வந்து 2 இது இருக்குது. ஸோ 2 இது இருக்கிறப்போ ஃபஸ்ட் இட்டரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் இன்னும் நம்ம கிட்ட நெருங்கும் ஃபாஸ்ட் பாயிண்டரும் ஸ்லோ பாயிண்டரும். அடுத்த இட்டரேஷனில் ரெண்டுமே மீட் ஆயிரும். இப்படி தான் வந்து லீனியராக வந்து நம்ம இந்த கோட் வந்து ஸ்லோ அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் மெத்தட் யூஸ் பண்ணி லீனியர் காம்ப்ளெக்சிட்டிலே நம்மளாட்டி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். ஐ திங்க் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுவே போதும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து கோடு எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து இந்த இடத்துல கோடுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டு பாயிண்ட்ரு வந்து அரே கொடுத்துட்டாங்க. பொசிஷன் வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் அங்கே மீட் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது இருக்கா இல்லையாங்கிறது ட்ரூவா ஃபால்ஸாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் வந்து நம்மளோட வேலை. இப்போ வந்து நம்ம கோடை எழுத ஆரம்பிச்சிடலாம். நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஹெட்டையும் ஹெட் பாயிண்டரை வந்து ஸ்லோவையும் ஃபாஸ்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணி விட்டுறோம். அப்போ நான் 2 வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸ்லோ, ஃபாஸ்ட்டு ரெண்டுமே வந்து ஹெட்டோட கனெக்ட் பண்ணி விட்டுக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு வைல் லூப் ரன் பண்ண போகிறேன். ஸோ இட்ரேஷன் நடக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து ஃபாஸ்ட் பாயிண்டரை வச்சுக்கிட்டு நான் வந்து செக் பண்ணுறேன். அது ஏங்கிறத இந்த கோடை எழுதி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூ வில் கெட் அ கிளாரிஃபிகேஷன் அபவுட் இட். ஸோ அது முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஒன்றா வந்து இட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றா இட்ரேட் பண்ணுறப்போ ஃபாஸ்ட் பாயிண்டர் = fast.next. ஏன்னா ஃபாஸ்ட் பாயிண்டர் எப்போவுமே வந்து 2 ஸ்டெப்பு போகும் கம்பேர் டு ஸ்லோ பாயிண்டர். next. ஆல்ரைட், இப்போ நம்ம இட்ரேஷன் எழுதியாச்சு. பேசிக்காக வந்து இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகும், ++ன்னு கொடுப்போம். சப்போஸ் 2 வேணும்னா +=2ன்னு கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். ஆல்ரைட், இப்போ இது 2 முடிச்சாச்சு. ஸோ ஒரு கட்டத்தில் மீட் ஆகணும் இல்லையா, ஸ்லோ பாயிண்டரும் ஃபாஸ்ட் பாயிண்டரும். இஃப் ஸ்லோ = ஃபாஸ்ட் 2 மீட் ஆனிச்சுன்னா என்ன பண்ண போகிறோம்னா ட்ரூன்னு கொடுக்க போகிறோம். இல்லைன்னா இந்த லூப்பே வந்து டெர்மினேட் ஆகிரும். அது எப்படி டெர்மினேட் ஆகுங்கிறதுக்கு ரீசன் எங்கள் ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக நெக்ஸ்ட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைன்னா ஃபால்ஸ். ஆல்ரைட், ஏன் இங்கே வந்து fast.next அப்படின்னு கொடுத்தேன்னா, சப்போஸ் நம்ம கிட்ட வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கனெக்ஷனே இல்லைன்னு வைங்க. இப்போ இந்த முகுந்தனுக்கு அடுத்து ஃபஸ்ட் பெஞ்சுங்கிறதே இல்லைன்னா என்ன இருக்கும் அப்படின்னா நல்லுன்னு இருக்குமா. அப்போ fast.next நல்லுன்னு இருந்துச்சுன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபால்பேக் எரர் வரும். அதனால தான் நான் இங்கே வந்து ஃபாஸ்ட்டையும் fast.nextடையும் கொடுக்குறேன். பிகாஸ் ஃபாஸ்ட் வந்து ஸ்லோ விட ஒரு ஸ்டெப் முன்னாடியே போயிடும். ஸோ ஃபாஸ்ட் முன்னாடி போகிறப்போ fast.nextன்னு ஒன்று இருந்தால் தானே அது நெக்ஸ்ட்டு போகும். சப்போஸ் அந்த இடத்துல நல்லுன்னு இருந்துச்சுன்னா எரர் வந்துடும். ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து fast.next இருந்துச்சுன்னா, அது வரைக்கும் நல்லாகாமல் இருந்ததுன்னா இந்த லூப் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இரு. சப்போஸ் இல்லைன்னா அப்ரப்டாக கட் பண்ணிட்டு ஃபால்ஸ்ன்னு கொடுத்துரு அப்படிங்கிறதான் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து இதை ரன் பண்ணி பார்த்துருவோம். எஸ், டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகுது. சப்மிட் பண்ணால் ஆப்வியஸாக பாஸ் ஆகிடும். எஸ் கைஸ், நம்ம கோடு வந்து சப்மிட் ஆகிடுச்சு. சப்போஸ் இந்த இடத்துல வந்து நான் fast.next கொடுக்கலன்னா என்ன ஆகுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். எரர் அடிக்குதா, அதுவும் எத்தனை டெஸ்ட் கேஸ்லன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த டெஸ்ட் கேஸில். ஏன்னா 1க்கு அப்புறம் நல்லுன்னு இருக்குது. ஸோ நல்லுன்னு இருக்கிற இடத்துல எப்படி fast.next நெக்ஸ்ட் வேல்யூவே இல்லையே, நல்லுன்னு தானே இருக்குது, அப்புறம் எதுக்கு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு எரர் அடிக்குது. இந்த இடத்துல நான் இப்போ வந்து இருக்கா இல்லையா நான் செக் பண்ணிக்கப்பா, இல்லைன்னா நீ வந்து இது போட்டுக்க, ஃபால்ஸ்ன்னு போட்டுக்க அப்படின்னு நான் இந்த இடத்துல கோடு கொடுத்ததுனால எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரிட்டன் ஃபால்ஸ் ஆகிடுது இந்த 3rd டெஸ்ட் கேஸ்க்கு.
அவ்வளோதான் கைஸ், நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லைன்னா என்னை விட தெளிவாக வந்து நீட் கோடில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. என்ன அது இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மேபி நானே அவங்கள பார்த்தா வீடியோ போட்டுட்ருக்கேன். அவங்களோட போய் பார்த்தீங்கன்னாலும் அந்த சைக்கிள் ரவுண்டாக சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் அவங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு 20 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா லிங்க்டு லிஸ்ட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துட்டாங்களா, நான் வந்து ஒரு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். கிளாஸஸ் எப்படி க்ரியேட் பண்ணி லிங்க்டு லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணலாம், அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஸ்ட்ரக்சர் வைஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். 20 லைக்ஸ் வந்ததுன்னா அது வரைக்கும் இந்த இதை சீரீஸை கண்டினியூ பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. நெக்ஸ்ட்டு எந்த வீடியோ போடலாம் அப்படிங்கிற சொல்லுங்கள் கைஸ். பை.